சின்ன மருமகளே, இந்த எபிசோட்ல நம்ம தமிழ் படிக்கணும்னு நெனச்ச எல்லா புக்கையுமே ஈஸ்வரி, தாமரை கொண்டுட்டு போய் தெருவுல போட்டு அத மொத்தமா கொளுத்திடுறாங்க. ஸோ கொளுத்துனதும் தமிழுடைய முகத்த பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. ச்சே! படிக்கணும்னு நெனைக்கக்கூடிய இந்த பொண்ணுடைய வாழ்க்கைய இப்படி ஒட்டுமொத்தமா கெடுக்குறாங்களே அப்படின்னு பார்க்குற நமக்கே ரொம்ப கடுப்பாகுது. ஆனா ஈஸ்வரி, தாமரைலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. என்ன தமிழு, உன்னுடைய படிக்கணும் அப்படிங்கிற கனவ பார்த்தியா? எப்படி போயிடுச்சுன்ட்டு. நீலாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவடி. அதுவும் இந்த வீட்ல வாழணும்னு ஆசைப்பட்ட பார்த்தியா? அதுதான் நீயும் உன் குடும்பமும் பண்ண மிகப்பெரிய தவறு. அதுவும் நாங்க இருக்கும்போது நீ வந்து இந்த வீட்ல வாழணும்னு ஆசைப்பட்டுருக்க பாரு. பாவம். உன்ன நெனச்சா ரொம்ப பாவமா இருக்கு. நாங்க இந்த வீட்ல இருக்க வரைக்கும், நீ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா கூட இருக்க முடியாது அப்படிங்கிறத தினம் தினம் நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த சம்பவம்னு சொல்லி எல்லாத்தையுமே கொளுத்திட்டு போறாங்க. ஸோ படிக்கணும் அப்படின்னு இல்ல. இந்த வீட்ல வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தையே நீ இதோட முடிச்சிடு. இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ள எப்படி வாசல்ல இந்த புத்தகத்தெல்லாம் எரிச்சோமோ, அதே மாரி உன்னையும் இதே வாசலோட அடிச்சு தொரத்துவோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். புரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, தாமரை சிரிச்சுக்கிட்டே போறாங்க. தமிழ் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்போ தான் மலர் வராங்க. மலர் வந்து, "ஐயய்யோ! தமிழ், என்ன தமிழ் இப்படி ஆயிடுச்சு? என்னை மன்னிச்சுக்க தமிழ். நான் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து வந்தேன் அப்படின்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. நான் ரூம்லேருந்து எடுத்து வரும்போது யாரும் பார்க்கலன்னு நினச்சி தான் தமிழ் எடுத்து வந்தேன். இவங்க எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. அந்த எப்படியோ பார்த்துட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்னை மன்னிச்சுக்க தமிழ்ன்னு சொல்ல, ஐயோ! அக்கா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அக்கா? உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்ல அக்கா. இதெல்லாம் நான் பண்ண பாவம். அதான். விடுங்கக்கா. கண்டிப்பா சேது என்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிறாரோ, அன்னைக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். அதுவரைக்கும் இவங்கலாம் பேசுறத பேசட்டும். பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் தமிழ், நீ வந்து ஆசை ஆசையா படிக்கணும்னு நெனச்ச. ஆனா எல்லாத்தையுமே கொளுத்திட்டாங்க தமிழ். மனசாட்சியே இருக்காது போல இருக்கு தமிழ் இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா, அவங்க கொளுத்துனதெல்லாம் வெறும் புத்தகத்த மட்டும்தான். என் கனவு இல்ல. என்ன தமிழ் சொல்ற? நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் புக்ஸு, ஹால் டிக்கெட்லாம் எரிஞ்சு போச்சே. இல்லைக்கா, நான் நீங்கள் கொடுத்தப்பயே ஹால் டிக்கெட்டை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டேன். இந்தா இருக்கு. நான் அது இல்லாமல் புக்ஸ் எனக்கு தேவையில்லக்கா. ஏன் தமிழ், அப்புறம் எப்படி தமிழ் எக்ஸாம்லாம் படிப்ப? அக்கா, நான் எக்ஸாமுக்கெலாம் படித்து ரெடி ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி விட்டால் கூட நான் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகிற வரைக்கும் நல்லா படிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து சேது மாமா எனக்காக ஆசை ஆசையாக சேர்த்து விட்டது. அதனால் நான் அப்போயே உட்காந்து எல்லாத்தையும் தரவாக படிச்சுட்டேன்க்கா. எனக்கு டாக்டருக்கு எக்ஸாம் எழுத போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் இவங்கலாம் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கும் போதாக்கா ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனால் இப்படியாப்பட்ட கஷ்டமான நேரத்தில் கூட சேது என்னை புரிஞ்சுக்கவே இல்லையே. அதுதான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அதோட சேதுக்கு இப்போது அவங்க அப்பாவுக்கும் என்னால் பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த தாமரை பண்ணது யாருக்குமே புரியலை. ஏற்கனவே சேது நான் தான் கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு சொல்லி எல்லாம் கூட சேர்ந்து கோவப்பட்டு குடிக்கிறாரு. இப்போது அவங்க அப்பாவும் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கும் நான் தான் காரணம் நினச்சி குடிப்பார். எனக்கு அதை நினச்சாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, மலர் உடனே, விடு தமிழ், நான் சேது தம்பியை பார்த்து சொல்கிறேன். இதுக்கும் உனக்கும் இந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ வேணாக்கா, அவர் யார் சொல்கிறது கேட்க மனநிலைமையில் இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த கல்யாணத்தை யார் நிப்பாட்டினது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுக்கா. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனையும் ஒரே வழி தீர்வு காணிடலாம். அதுக்கு மட்டும் நான் என்னான்னு பார்க்குறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் சேது தன் அப்பா தன்னை மதிக்கலைன்னு சொல்லி பயங்கரமாக குடிக்கிறாரு. அதோட அவரை பார்த்து மன்னிப்பு கேட்க வந்த செல்லப்பாண்டியவும் சேது அடிக்கலாம் போய் அசிங்கப்படுத்துகிறாரு. செல்லப்பாண்டி ஒரு பக்கம் குடிச்சிட்டு வீட்டில் போய் புலம்புறாரு. தன்னை ரொம்ப ரொம்ப ஆசையாக மரியாதை நடத்தின மருமகன் இப்போது சட்டையை பிடிச்சி தள்ளுற அளவுக்கு வந்துட்டார். அதுக்கெல்லாம் காரணம் யார்? யார் பார்த்த வேலையும் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா சேதுவையும் ராஜாங்கத்தையும் இப்போ பிரித்தாச்சு. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி தமிழை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு ஈஸ்வரியும் தாமரையும் பிளான் பண்ணுறாங்க. அப்போதைக்கு தாமரை சொல்கிறா ஈஸ்வரிகிட்ட, இங்கே பாருங்க, இது ஒரு பொடி இருக்குது. இதை வந்து நான் போயிட்டு ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியும் இந்த பொடி? அதாவது தமிழை இப்போதைக்கு சேது ஒரு பொய் சொல்லிட்டான்னு சொல்லி தான் ராஜாங்க மாமா இப்போ சேதுவை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ராஜாங்க மாமாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை தரல அப்படின்னா அவர் யாராக இருந்தாலும் விட மாட்டார். அதுக்கு உதாரணம் தான் சேது இப்போது. அதே மாதிரி தமிழ் இப்போது இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்கிறீங்களே, தமிழை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்குது. என்ன ஐடியா தாமரை? அதுதான், தமிழ் இப்போது என்ன சொன்னாங்க, தமிழ் வீட்டை விட்டு மருமலாக இருக்குன்னு சொல்லும்போது, முடியாதுன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, தமிழ் இந்த வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கா, அதனால் தமிழ் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லி எல்லாம் ஸ்ட்ராங்காக பேசினாங்கல்ல. அப்படியாப்பட்ட தமிழோடைய வாரிசை நம்ம கலைச்சிட்டோம் அப்படின்னா
கண்டிப்பாக தமிழை இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம். அதுவும் தமிழுடைய வாரிசை கலைக்கிறது மட்டும் இல்லை பிளானிங்க. நம்மளோட திட்டம் தமிழுடைய வாரிசை கலைக்கணும். ஆனால் தமிழ் வயிற்றில் குழந்தை இல்லை அப்படிங்கிறத ராஜாங்கத்துக்கு புரிய வைக்கணும். அப்போது நீ பொய் சொல்லி தான் இந்த வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி ராஜாங்க மாமா கோவப்படுவார். கோவப்பட்ட என்ன ஆகும், நீ இந்த வீட்டில் வேலைக்காரியாக கூட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடித்து அவரே துரத்திடுவார். ஸோ நமக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய். அந்த நேரத்தில் ராஜாங்க மாமா மனசை நம்ம மாற்றி சேதுக்கு பிடிச்சாலும் பிடிக்காலும் தாமரை கட்டி வைக்கணும் அப்படின்னு ராஜாங்க மாமா சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். சேது என்ன பண்ணுவார், தன் அப்பா ஏற்கனவே தன் மேலே கோவமாக இருக்காரு, பேச மாட்டுறாரு. இந்த நேரத்தில் அப்பா வந்து சொல்கிற இந்த பேச்சை கேட்கல அப்படின்னா அப்பா இனிமேல் காலம் முழுக்க நம்மள்கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு சேது மாமாவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துப்பார். ஸோ இதுதான் சரியான திட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரனே, சூப்பர் தாமரை, தாமரை உண்மையிலே நீ வேறு மாதிரி யோசிச்சிருக்க. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ சொல்கிற மாதிரி எல்லாமே நடந்துடும். அப்போது இந்த வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தமிழோட குழந்தைய கலைக்கணும். அந்த கருவை கலைச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆனால் தாமரை அப்பத்தா தான் என்னன்னு தெரில, தமிழ் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. அதுவும் அந்த குழந்த குழந்த குழந்தைன்னு அப்படியே உருகுறாங்க. காலையில் கஷாயம் போட்டு கொடுக்குறது என்ன, பழம் வாங்கி கொடுக்குறது என்ன, சாப்பாடு கொடுக்குறது என்ன, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன. மாமா இல்லாதப்போலாம் அப்பத்தா தான் இப்போ தமிழை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அதனால் அப்பத்தாக்கு தெரியாமல் தான் இதை பண்ணணும். அப்பத்தாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அப்பத்தா அப்போ நம்மள எல்லாரையும் போட்டு விட்டுரும் ராஜாங்கத்திட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரவனே, ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் நான் ஒரு திட்டம் போட்டு என்ன எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு மருத்துவச்சிட்ட போயிட்டு இந்த பொடியை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பொடியை மட்டும் அப்பத்தா தினம் தினம் நம்ம தமிழுக்கு கலந்து கொடுக்குறாங்களே கஷாயம், அதில் மட்டும் கலந்துட்டோம் அப்படின்னா அப்பத்தா கையாலேயே அந்த தமிழுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்படி கலைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு இதை பிரச்சனை கிடையாது. அப்பத்தா தான் இதை கஷாயம் கொடுத்தாங்க, அது ஒத்துக்காமல் கலைஞ்சி போச்சு போகிறவங்கள சொல்லிடலாம். அப்படி அப்பத்தா அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஏற்ற வாய்ப்பு தான். ஸோ தமிழ் கர்ப்பமாகவே இல்லை, பொய் சொல்லி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லி அப்படி பிளேட்டை திருப்பி போட்டு நம்ம திட்டத்தை செயல்படுத்திடலாம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கும் தாமரைக்கும் சந்தோஷம் தாங்கலை. சூப்பர் தாமரை, சரியான திட்டம் தாமரை, இதை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொல்லி அந்த பொடியை கஷாயத்தில் கலக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எப்போதும் போல் காலையில் மலர் கஷாயத்தை போட்டு வச்சுட்டு தமிழை கூப்பிடலான்ட்டு போகிறாங்க. அந்த கேப்பில் தாமரை போய் அந்த பொடியை கலந்துடுறாங்க. கலந்துட்டு எல்லாம் வெளில வந்துடுறாங்க. சூப்பர் தாமரை, இப்போ தமிழ் வருவா, அந்த கஷாயத்தை எடுத்து குடிப்பா, குடித்த கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகும், கரு கலைஞ்சிரும், அவ்வளோதான். இதை வெளியில் சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை போயிடுன்னு சொல்லி அவள் யார்ட்டையும் சொல்லாமல் மறைச்சிடுவா. அவள் மறைக்கிறது தான் அவள் வாழ்க்கைக்கு அவள் போட்டுக்கிற மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒளிஞ்சுன்னு பார்த்துட்ருக்காங்க. மலர் போய் தமிழை கூப்பிட்டு வராங்க. அப்பத்தா வந்து, மலர் தமிழுக்கு கஷாயம் கொடுத்தியா அப்படின்னு கேட்க, அதுக்கு தான் அப்பத்தா அப்படியே கூப்பிட்டு வந்த தமிழை. ஏய் தமிழ், என்னடி பண்ணுற, டெய்லியுமா சொல்லணும், வா கஷாயத்தை குடின்னு சொல்ல மலரும் போய் கஷாயத்தை எடுத்துகிட்டு பொறுமையாக வராங்க. ஸோ கஷாயத்தை தமிழ் குடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஆட்டமும் காலியாகிடும். அப்போன்னு பார்த்து கரெக்டாக மலர் வந்து கஷாயத்தை தமிழ் கையில் கொடுக்குறாங்க. தமிழும் வாங்கி குடிக்க போகிற நேரத்தில் சேது ஃபுல் போதையில் வராரு. ஸோ வந்து அவர் நில தருமாறி நேராக போய் தமிழும் கையில் இருக்கிற கஷாயத்து மேலே விழுந்த கஷாயம் கீழே விட தமிழ் பொத்துன்னு நவுந்து விழுவ சேதுவும் கீழே விழுந்துறாரு. சேதுடைய நிலைமையை பார்த்து அப்பத்தா, ஐயோ பேராண்டி என்னடா ஆச்சு அப்படின்னு கத்த எல்லாரும் ஓடி சேது தூக்குறாங்க. தாமரைக்கு ஈஸ்வரிக்கும் இங்கே பெரிய அசிங்கமாக போச்சு. ஐயோ நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வீணாக போச்சு. அதுவும் கரெக்டாக யாருக்காக இந்த திட்டத்தை போட்டோமோ அவரே வந்து கெடுத்துட்டாரு, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி தாமரை ஈஸ்வரி முழிக்கிறாங்க. நேராக வந்து தாமரை தமிழ் திட்டுறாங்க. ஏய் நாயே, அறிவில்லையா அவனுக்கு, சேதுவ மாறாரில் நவுந்தடிக்கும் தெரியாது அவனுக்கு, அப்படியே முன்னாடி நிற்கிற அப்படின்னு சொல்லி திட்ட டக்குன்னு தமிழை பார்த்து என்ன முறைக்கிறேன்னு சொல்லி அறை விடுறாங்க தாமரை. உடனே அப்போ அங்கே வந்துட்டு தாமரை திருப்பி 2 அறை விடுறாங்க. ஏண்டி அறிவில்லை உனக்கு, வாய் வயிறுமா இருக்க பள்ளி போய் அடிக்கிற, அவன் குடிச்சிட்டு வந்து கீழே விழுந்திருக்கான். அதுவும் தாமரை நீ போய் தமிழ் அடிக்கிறதுக்கு, தமிழ் மட்டும் இல்லைன்னா சேது என்னென்ன ஆயிருப்பான், உள்ள சேது அடித்து தமிழ் கீழே விழுந்தா அவள் வயிற்று இருக்க என் வாரிசுக்கு என்ன ஆகுறது, அவ்வளோ பேருக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தாமரையை அப்பத்தான் ஒரு 2 அறை விட அங்கேருந்து எல்லாருமே அப்படியே குப்புன்னு பார்க்குறாங்க. ஈஸ்வரியால் பேசவே முடியல. தாமரைக்கு பெரிய அசிங்கமாக போச்சு. இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிட்டு இருந்த தமிழ் முன்னாடி அப்பத்தான் நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடுறாங்க.